Hello children, welcome to the class. Today I am going to take 3rd standard science. I am going to teach lesson number 3, force. We already learned types force. Today we are going to learn types of force. Okay, the two types of force are here. First one, contact force. Second, non-contact force. First one, contact force. Second one, non-contact force. First we learn contact force. Contact force அப்படின்னா கனெக்ஷன் தொடர்புடையது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? When a force is applied by touching the object, it is called contact force. For example, lighting a match stick. நம்ம மேட்ச் ஸ்டிக்கு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், அந்த தீக்குச்சியை வச்சு அதில் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, தொடர்பு படுத்துகிறோம். அப்போ தான் வந்து என்ன ஆகும், அது லைட்னிங் ஆகுது. அதனால தான் இது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கான்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3. கான்டாக்ட் ஃபோர்ஸ் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் மஸ்குலர் ஃபோர்ஸ், செகண்ட் ஒன் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், தேர்ட் ஒன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். செகண்ட் ஒன் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இது வந்து தொடர்பு இல்லாமல் இருக்கிறது, நம்ம டச் பண்ணாமல் இது பண்ணுறது. வென் எ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் வித்தவுட் டச்சிங் அன் ஆப்ஜெக்ட், இட் இஸ் கால்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வேக்யூம் கிளீனர், மேக்னெட். இந்த மேக்னெட் வந்து நம்ம டச் பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல இல்லையா, அதனால் இது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் கிளாசிஃபைட் into 2. One, gravitational force. Second one, magnetic force. Children, first we learn muscular force. The force applied by using the parts of our body is called muscular force. The force applied by using the parts of our body is called muscular force. நம்மளோட பாடியிலேருந்து ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், I use my legs to pedal. The force used here is muscular force. Pedaling cycle. Look at the picture. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பெடல் பண்ணுறாங்க சைக்கிளை. அப்போது நம்மளோட பாடியிலேருந்து பார்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ மஸ்குலர் ஃபோர்ஸ் இஸ் யூஸ்ட் இயர். செகண்ட் ஒன், ஐ யூஸ் மை ஹேண்ட்ஸ் டு மேக் பார்ட்ஸ். த ஃபோர்ஸ் யூஸ்ட் இயர் இஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ். இந்த கேர்ள் வந்து இந்த பார்ட்ஸ் செய்கிறாங்க, அவங்களோட பார்ட்ஸ் ஆஃப் பாடி, அவங்களோட ஹேண்ட்ஸ் வந்து இங்கே வேலை செய்யுது இல்லையா, ஸோ அவங்க வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்ட் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். த ஃபோர்ஸ் அப்ளைட் பை எ மெஷின் இஸ் கால்ட் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். மிஷின் செய்கிற வேலைங்க இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள், யூஸிங் புல்டோசர் டு டிக் கிரவுண்டு. இப்போ வந்து பள்ளெல்லாம் தோன்றுறாங்க இல்லையா கிரவுண்டில், அதுக்கு வந்து எது யூஸ் ஆகுது, புல்டோசர் தான் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட பாடி வந்து அங்கே எந்த வேலையும் செய்கிறதில்ல. ஸோ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். செகண்ட் ஒன், கிரைண்டிங் யூஸிங் எ மிக்சர் கிரைண்டர். நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ மிஷின் தான் அங்கே ஒர்க் பண்ணுது. ஸோ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் ஒன் யூஸிங் புல்டோசர் டு டிக் எ கிரவுண்ட். செகண்ட் ஒன் கிரைண்டிங் யூஸிங் எ mixer grinder. Next we learn gravitational force. When you throw a ball up in the air, why does it comes down? Because of gravitational force. When we jump, why do we come down? Why do not we fly? Why do fruits fall down from the tree? Why this happen? The earth pulls all the objects towards itself. The force applied by the earth.
to pull object towards itself is called gravitational force. Do you understand ma? புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. புவிக்கு வந்து ஈர்ப்பு விசை இருக்குது அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் நம்ம பாலை மேலே எரிஞ்சோம்னா அது என்ன ஆகும்? ரிட்டன் கீழே தான் வரும். நம்ம ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகும்? கீழே தான் வருவோம். ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ட்ரீலேருந்து ஃபால் டவுன் ஆகுது இல்லையா? அது வந்து ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். Next we learn frictional force. When we roll down a ball on grass ground, it slows down and finally stops. We know that an object cannot stop without force. The force that stopped the ball is frictional force. Force exerted by the surface when an object move over it is called frictional force. Friction அப்படின்னா எதிர்ப்பு தன்மை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? friction. Think, why do we sprinkle powder on the carom board before playing carom? To reduce the friction between the surface of the carom board, the sticker and the coin. நம்ம வந்து கேரம் விளாடும் போது என்ன பண்ணுறோம்? அந்த ஸ்ப்ரிங்கிள் பவுடர் போடுறோம் இல்லையா? அது என்ன பண்ணுது? காயின்ஸ்லாம் வந்து டைவர்ட் பண்ணுது இல்லையா? அதுக்காக தான் அந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃப்ரிக்ஷன் அப்படின்னா எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். when we use eraser on a paper, the shape of the eraser change. Why it is? Because of the friction between the eraser and the paper. அது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். friction is a force actions between two surfaces in contact or when they slide over one another. Okay, look at the picture. Do you know early man accidentally discovered fire by rubbing two flint stone, சிக்கிமுக்கி கல் அப்படி சொல்லுவாங்க. அது கல்லை வச்சு ஃப்ரிக்ஷன் எதிர்ப்பு தன்மை வந்து அதிகமானதுனால தான் அங்கே வந்து என்னாச்சு? அந்த தீ வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஸ்டோன்ஸ் கிரியேட்டட் எ ஸ்பார்க். சிக்கிமுக்கி கல், மேட்ச் பாக்ஸ், sliding, running car. Okay. Children, what we learned today? The types of force. The two types of force we learned: contact force and non-contact force. Do homework in Google Classroom, children. Thank you. Have a nice day.